கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்கார்ந்து எந்த பக்கம் போனாலும் அங்கே எனக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு வாசல் மூடப்பட்டிருக்கிறது, எங்கே தான் நான் போகிறதுன்னு தெரியலையே ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதை தெரியப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்க வருகிறார். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவரா பார்த்து உனக்கு ஒரு வாசலை திறந்து வச்சா அதை ஒருவனாலும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. மாந்திரீக வல்லமைகளோ செய்வனைகளோ ஆண்டவர் திறந்து வச்ச வாசலை மூட முடியாது. எழுதினதே என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் திறந்தது தான், அதை ஒருவனும் மூட முடியாது. இன்னைக்கு 4 பக்கத்தில் எனக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேலே ஒருத்தரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் இதோ உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒரு சொந்த வீட்டை உனக்காக ஆண்டவர் திறந்து தருவார். வேலை ஸ்தலத்திலே ஒரு பெர்மனன்ட் பூட்டப்படாத திறந்த வாசல், அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப் ஆண்டவர் தருவார். டெம்பரரியாக இருக்கிற அந்த வேலை மூடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் அதை ஸ்திரப்படுத்தி தருவார். வாரிசுதாரர் வேலையை ஆண்டவர் உனக்காக திறந்து வைக்கிறார். கருணை அடிப்படையிலே சிலருக்கு வேலைக்கு வாசல் திறக்கப்படும். சிலருக்கு ஊனமுற்றோர்கள் கோட்டால, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த கோட்டால ஆண்டவர் வேலைக்கான வாசலை திறக்கிறார். மூடப்பட்ட சில ஃபேக்டரிகள், மூடப்பட்ட சின்ன தொழில் ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்களை கர்த்தர் இன்றைக்கு திறந்து விடுகிறார். ஏன்னா அது மூடப்பட்டதிலிருந்து உன்னுடைய இருதயம், என்னுடைய பொழப்பெல்லாம் போச்சே, என் வருமானம் எல்லாம் போச்சேன்னு பரலோகத்தை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தரே இறங்கி வந்து அதை திறந்து வைக்க விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே வீடு திறந்து வைக்க போனாலும் சரி, கடைகளை திறந்து வைக்க போனாலும் சரி, பெரிய ஃபேக்ட்ரியோ சூப்பர் மார்க்கெட்டோ இண்டஸ்ட்ரியோ ஏதாவது திறந்து வைக்க போனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவரே இது என் கை திறக்கக்கூடாது. நான் திறந்தால் சில நேரம் அதை மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீர் உம்முடைய கரத்தை கொண்டு இதை திறந்து வைப்பீராக. ஏன்னா நீங்கள் திறந்து வச்சா இதை யாரும் மூட முடியாது. நஷ்டங்கள் இதை மூட முடியாது. பொறாமைகளோ செய்வினைகளோ மாந்திரிக வல்லமையோ இந்த ஸ்தாபனத்தை மூட வைக்க முடியாது. ஏன்னா நீர் திறந்ததை எவருவரும் மூட முடியாது. நீர் நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவன் மாற்ற முடியும் என்று வேதம் கேட்கிறது. எனவே நீங்கள் திறந்து வைங்க. என்னுடைய கரத்தை மறைத்து நீர் உம்முடைய கரத்தோடு கூட இணைத்து என்னுடைய கரத்தை வைத்து நீர் திறந்து வைப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிற பழக்கம் உண்டு. டீ கடைக்கு ஜபிக்கும் போனால், ஆண்டவரே சீக்கிரத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் தரணும், ஒரு ரெஸ்டாரண்ட் தரணும்னு ஜபிப்பேன். ஒரு சின்ன பெட்டி கடை திறந்து வைக்க போனால் இவங்களுக்கு சீக்கிரத்தில் பெரிய மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு திறந்து கொடுங்கன்னு கேட்பேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திறந்து வைக்க போனால் இவங்களுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை சீக்கிரத்தில் திறந்து கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அப்படியா நீங்கள் வளருகிற வளர்விலே ஒரு ஊழியக்காரனுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஆண்டவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே இது நீங்கள் சுயத்தில் போய் திறந்து வச்சிங்கன்னா அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவரை சுமந்துட்டு போங்க, அவர்களுக்கு அது ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் நேரடியாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும். வருமானத்தின் வாசல், தொழில் வாசல், கற்பத்தின் வாசலை கூட ஆண்டவர் இன்னைக்கு திறப்பார். ஒருவேளை கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, இதுவரை திறக்கவே இல்லை, எனக்கு யாரோ செய்வினை செய்துட்டாங்க, செய்வினையில் அடைச்சிருக்கோ எதனால் அடைச்சிருந்தாலும் சரி கர்த்தர் திறப்பார். இதுதான் இன்னைக்கு உத்தரவாதம். செபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே மக்கள், பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் ஆண்டவர் திறந்து வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இனி அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். டெய்லி அற்புதங்கள் நடக்கட்டும். நித்தமும் இவர்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இனி பூட்டப்படாத திறந்த வாசலை என் பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதா.